நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இங்கே மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இந்த இருவரையும் அவர் நேசித்தார். மார்த்தாளையும் நேசித்தார், மரியாளையும் நேசித்தார். அவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். முதலாவது மார்த்தாள் அவரை தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சார்? அழைத்தார். அவர் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. அங்கே மரியாள் இருக்கிறார், லாசர் இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் மூவரையும் அவர் என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். இவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச சரீரத்தின் மீது அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த மாம்ச சரீரம் அற்புதங்களை செய்கிற சரீரம், அந்த மாம்ச சரீரம் மற்றவர்களுடைய பிணியை நீக்குகிற சரீரம், அந்த மாம்ச சரீரம் அன்புக்கு கனத்துக்கும் பாத்திரம் உரிய சரீரமாக காணப்பட்டது. இங்கே லாசரு மரித்து விட்டான். லாசரு மரிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இல்லை, அந்த பெத்தானியா பட்டணத்திலே இல்லை. அவருக்கு அறிவிக்கப்படுகிறது லாசரு மரித்தான் என்று. இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்குள்ளாக வருவதற்கு முன்பாக அந்த பட்டணத்துக்கு வெளியே நிற்கிறார். அப்பொழுது முதலாவது மார்த்தாள் அவரை எதிர்கொண்டு ஓடுகிறாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தால். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதாக அங்கே மார்த்தாள் இடத்திலே அறிவிக்கப்படுகிறது. மார்த்தாள் அவரை காண்பதற்காக ஓடுகிறாள். இயேசு கிறிஸ்துவை காண்கிறாள். அங்கே இருந்து தன்னுடைய சகோதரிக்கு சொல்லி அனுப்புகிறாள், ரபி வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், நீ வா என்று. அங்கே மரியாள் போகும்போது மரியாளோடு சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? போறாங்க. அவரை பார்க்கறதுக்கு முதல்ல மார்த்தாள் வருகிறார், பின்னர் மரியாளும் வருகிறார். இவங்க 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்து மீது ஒரு விசுவாசம் இருந்தது. இருவரும் சொன்னார்கள், ரபி நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21 மற்றும் 32 வசனங்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால். மார்த்தாள் இங்கே சொல்கிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அந்த விசுவாசம் மரியாளிடத்திலும் இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர்கள் இருவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரத்தின் மீது இருந்தது. அப்படி மாம்ச சரீரத்திலே இருந்தபடியினால் அவர் அங்கே இருந்திருந்தாரே ஆனால் தன்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பதாக இருவரும் இங்கே சாட்சியிடுகிறார்கள். இருவருக்கும் அந்த மாம்ச சரீரம் அற்புதங்களை செய்கிற சரீரமாக காணப்பட்டது. அந்த இருவருக்கும் அந்த மாம்ச சரீரத்திலே கிரியை செய்கிறவர் தேவனுடைய குமாரன் என்று அறியத்தக்க ஒரு கிருபை பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர் தேவனுடைய குமாரன் என்று. யோவான் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசியுங்கள். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். மார்த்தாள் விசுவாசிக்கிறார், நீர் உலகத்திலே வந்திருக்கிற கூடிய தேவனுடைய குமாரன். ஆசாரிகள் விசுவாசிக்கவில்லை, அங்கே இருந்த வேதவாரர்கள் விசுவாசிக்கவில்லை, ஜனத்தின் மூப்பர்கள் விசுவாசிக்கவில்லை, கனம் பெருந்திய மக்கள் விசுவாசிக்கவில்லை, பிரபுக்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் மார்த்தாளும் மரியாளும் விசுவாசித்தார்கள் அவர் தேவனுடைய குமாரன் என்று. அந்த மாமிச சரீரத்திலே அவர் செய்த கிரியைகள் தேவனுடைய குமாரன் கூடிய கிரியைகளாக அவர்களுக்கு காணப்பட்டது. அதனால அவர்களுடைய விசுவாசம் அவரிடத்திலே இருந்தது. அவர் மாமிசத்திலே இருந்த தேவனுடைய குமாரன் என்று 2 பேருமே விசுவாசித்தார்கள். இந்த கிரியைகளிலே முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். முதலாவது இயேசு கிறிஸ்து அண்டையிலே வந்தவள் மார்த்தாள். அதன் பின்னர் தான் யார் வாரா? மரியாள் வாரா. இயேசுவை கிறிஸ்து என்று மார்த்தாள் விசுவாசித்தாள். மாமிசத்திலே வந்த அந்த குமாரனை ஏற்றுக்கொண்டாள். அவருடைய மாம்ச சரீரத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். மரியாளுடைய கிரியைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? மார்த்தாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள், மரியாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். இருவருமே அவரை விசுவாசித்தார்கள். அவர்களுடைய விசுவாசம்
அவருடைய மாம்ச சரீரத்திலே இருந்தது. ஆனா அந்த மாம்ச சரீரத்துக்கு என்னென்ன காரியங்கள் தேவைங்கிறதுல பணிவிடை செய்யக்கூடியவளாக யார் இருந்தா? மார்த்தாள். மார்த்தாள் அந்த மாம்ச சரீரத்துக்கு எவைகள் தேவை? சாப்பாடு வேணும். அப்ப இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. மரியாள் என்ன செஞ்சா? அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கா. மார்த்தாள் அந்த மாம்ச சரீரத்தின் மீது மாத்திரம் விசுவாசம் வைத்தவளாக இருந்தாள். ஆனால் மரியாளோ அந்த வார்த்தை மாமிசமானதையும் விசுவாசித்தாள். மாமிச சரீரத்தோடு மாத்திரமல்ல, எது அந்த மாம்ச சரீரமாய் மாறி இருக்கிறது என்பதையும் அறிந்து விசுவாசித்தாள். அதனாலதான் அங்க சொல்றாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே மரியாள் பரிமள தைலம் என்னக்கூடிய அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசி தன்னுடைய தலைமையினால் என்ன செய்கிறார்? துடைக்கிறார். தன்னுடைய மகிமையை அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். தனக்கு இருக்கக்கூடிய மகிமையை யாருக்கு செலுத்தினா? இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தினார். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சாட்சியிடுகிறார். இவர் செய்த கிரியைகள் நற்கிரியைகள் என்று சாட்சியிடுகிறார். வாசியுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். மரியாள் செய்த கிரியை நற்கிரியைகள். மார்த்தாளுடைய கிரியைகள் நற்கிரியைகள் என்று சாட்சியிடப்படவில்லை. மார்த்தாளுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மாம்ச சரீரத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்தாள். ஆனால் மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. வெறும் மாம்ச சரீரத்தை மாத்திரம் என்ன செஞ்சான்? அறிந்து கொண்டாள். அதனால அந்த மாம்ச சரீரத்துக்கு மாத்திரம் உள்ள கணத்தை செய்தாள். மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தருகே அமர்ந்து நல்ல பங்கை என்ன செஞ்சா? தெரிந்து கொண்டாள். ஏனென்றால் மரியாள் அந்த மாம்ச சரீரத்தையும் அறிந்திருந்தாள், அந்த மாம்ச சரீரம் உருவான அந்த வார்த்தையையும் அறிந்திருந்தாள். அந்த வார்த்தையை எதன் மூலமாக அறிய முடிந்தது? தன்னை தாழ்த்தி தன்னுடைய மகிமையை அவளுடைய பாதத்தில் செலுத்தினபடியினால் அந்த கிருபையை பெற்றவளாக அவள் காணப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துங்கிறது சரீரம் ஒண்ணு. இந்த இயேசு கிறிஸ்துங்கிற சரீரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இரண்டு தன்மையுள்ள ஸ்திரீகள் இருக்கிறார்கள். ஒருத்தி மார்த்தாள், மற்றொன்று மரியாள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரத்திலே விசுவாசம் இல்லாவிட்டால், அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் நம்மிடத்தில் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வருவதனால் நமக்கு கிடைப்பது என்ன? நாம் அவரிடத்திலே வைக்கக்கூடிய விசுவாசத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்குள்ளாக ஆத்துமா. மார்த்தாளின் தன்மையை கொண்ட விசுவாசிகள், மரியாளின் தன்மையை கொண்ட விசுவாசிகள். வார்த்தை மாமிசமாய் வந்ததை அறியாமல் வெறும் மாமிச சரீரத்தை திருப்தி செய்யறதுக்காக என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் யார் செய்து கொண்டிருந்தாள்? மார்த்தாள் செய்து கொண்டிருந்தாள். அந்த பணியை செய்வதற்கு, அவருக்கு சமைச்சு கொடுக்கிறதுக்காக, அவருடைய மாம்ச சரீரத்தை போஷிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய அநேகர் இருக்கிறார். பிசாசே சொல்லுது, நீங்க சொன்னா போதுமே இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆயிரும்? அப்பங்கள் ஆயிருமே என்று. அவரால ஒரு பிட்டு உணவு இருந்தா போதும், அவர் சுவிசேஷம் சொன்ன 3 வருஷத்துக்கும் அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் என்ன செஞ்சிருக்கலாம்? புசிச்சிருக்கலாம். ஆனா அந்த கிரியைகள் அவரிடத்திலே நினைவு கூறப்படுகிறத கிரியைகளாக காணப்படவில்லை. அவளுக்கு கிடைத்த ஒரு பெருமை என்ன? இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு வந்தாரு? மார்த்தாள் வீட்டுக்கு வந்தார். மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்படியாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை. லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய வீட்டிலே அவளை ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் எதை காணவில்லையோ அதை மரியாள் கண்டுகொண்டாள். மார்த்தாள் காணாதது எது? கர்த்தருடைய நாமத்திலே வந்திருக்கிறார் என்பதை, அந்த வார்த்தை மாமிசமாக இருக்கிறது என்பதை மார்த்தாள் அறியவில்லை. ஆனால் மரியாள் கண்டுகொண்டாள். அதுதான் தேவையானதாக காணப்பட்டது. அந்த மாமிச சரீரத்துக்கு உதவி செய்வதற்காக, அந்த மாமிச சரீரத்துக்கு போஜனம் கொடுப்பதற்காக காகங்கள் கூட என்ன செய்யப்படும்? பணிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய வீட்டுக்கு அதற்காக போகவில்லை. அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் தன்னிடத்திலே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர் என்பதை அறிந்து விசுவாசித்தவள் மரியாள். ஆனா மார்த்தாளுடைய கிரியைகள் வெறும் மாமிசத்திலே நீதியுள்ள கிரியைகளாக மாத்திரம் காணப்பட்டது. ஆனா மரியாளுடைய கிரியைகள் மாமிசத்திலே வந்திருக்கிறவரை மாத்திரமல்ல, அந்த மாமிசத்திலே வந்திருக்கிறவர் கொண்டு வந்த வார்த்தையும் விசுவாசித்தாள்.
அவ எதையுமே டெஸ்ட் பண்ணல. யாரு? மரியாள். மரியாள், ஐயா நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மறிக்க மாட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஆனா மார்த்தாள் கல்லறை அண்டைக்கு வந்த உடனே கல்லறை திறக்க சொல்றாரு. மரியாள் எப்படி இருக்கிறா? அமைதியா இருக்கா. ஆனா காத்திருக்காதபடிக்கு வார்த்தையை முன்னிட்டு தனக்குள்ளாக எழுந்ததை என்ன செஞ்சா? மார்த்தாள் தான் அங்க சொல்ற, ஆண்டவரே 4 நாளாயிட்டு யாருமே. அங்கே அவள் தெரிந்தெடுத்த அந்த காரியம், உரைக்கப்பட்ட அந்த காரியம் முதல்ல என்ன சொன்னாலோ அதுக்கு மாறுபாடான காரியமாக அது காணப்படுகிறது. ஆமா, உயிர்த்தெழுதல் நடக்கிற நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று. மார்த்தாள் அந்த காரியத்திலே கர்த்தர் எதை செய்ய போகிறார் என்று காத்திருக்கிறவளாக இல்லை. ஆனால் மரியாள் கர்த்தருடைய கிரியைகள் எப்படியாக இருக்க போகிறது என்பதற்கு காத்திருக்கிறவராக இருந்தாள். அப்ப அப்படி காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அவளை கர்த்தரிடத்திலே நல்ல பங்கை பெற்றவளாக மாற்றியது. இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரம் அன்னைக்கு மாம்ச சரீரமாக வந்தது. அப்படி மாம்ச சரீரமாக வந்த அந்த சரீரம் அப்பம் என்று சாட்சியிடப்படுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவர் சரீரம் அப்பம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்பம். அப்பம்னா என்ன? அவருடைய வார்த்தை. அப்ப அப்பமாகிய வார்த்தை கிறிஸ்து. அந்த அப்பமாகிய வார்த்தையை கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க மார்த்தாளும் மரியாளும். மார்த்தாள் சுவிசேஷத்தை சொல்றா. யாருகிட்ட? மரியாள் இடத்துக்கு சொல்லி அனுப்புகிறாள், போதகர் வந்திருக்கிறார் சொல்லி. அப்ப சுவிசேஷத்தை சொல்லி அனுப்புகிறவள் மார்த்தாள். ஆனா அந்த மரியாள் அவரிடத்திலே நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதே மாதிரிதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்பமாகிய வார்த்தையை குறித்து சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பமாகிய வார்த்தையை குறித்து சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எல்லா திருச்சபைகளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாதவன் யாரு கிடையாது? கிறிஸ்தவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோரும் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிற எல்லோரும் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து என்ற அந்த அப்பமாகிய மாம்சத்தை மார்த்தாளும் மரியாளும் எப்படி விசுவாசித்தார்களோ அதே போல எல்லா கிறிஸ்தவர்களும் அவருடைய அப்பமாகிய மாம்சத்தை விசுவாசிக்கிறோம். அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக 2 பிரிவை கொண்டாடுறார். ஒன்னு மார்த்தாள், இன்னொன்னு மரியாள். 2 பேருமே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறாங்க. 2 பேருமே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பதையும் விசுவாசிக்கிறார்கள். ஆனா ஒருவருடைய விசுவாசம் மாத்திரம் அந்த அப்பமாகிய வார்த்தை மீது இருந்தது. மற்ற எல்லாருக்கும் அப்பத்திடத்தில் இருந்தது. அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மீது மார்த்தாள் தன்மை உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இருக்கிறது, மரியாள் தன்மை உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இருக்கிறது. 2 பேருமே அந்த அப்பத்தை விசுவாசிக்கிறாங்க. எல்லோரும் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தை அழைக்கிறோம். ஏன்னா அந்த மாம்ச சரீரத்தை நாம அழைச்சாதான் நம்ம மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஆத்மாவை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாம்ச சரீரத்தை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நாம் மாம்ச சரீரத்தின்படி அவருடைய பிள்ளையாக முடியும். மார்த்தாளும் மரியாளும் மாம்ச சரீரத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பவுல் அழகா சொல்லுவாரு, கிறிஸ்துவின் சரீரம் என்னது? சபை. கிறிஸ்து எப்படி மாமிசமா அன்னைக்கு வந்தாரோ அதே மாதிரி இப்ப எப்படி வர்றாரு? சரீரமாகிய சபை மூலமாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இங்க 3 சரீரங்கள் இருக்கிறது. ஒன்னு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், இன்னொன்னு மார்த்தாளுடைய சரீரம், இன்னொன்னு மரியாளுடைய சரீரம். மார்த்தாளும் மரியாளும் யாரு? சகோதரிகள். மார்த்தாளும் மரியாளும் எப்படி சகோதரிகள்? 2 பேருக்கும் தகப்பன் ஒருவர் தான். இங்க மார்த்தாள் என்ற தன்மையை கொண்ட ஒரு கூட்டமும் இருக்கு, மரியாள் என்ற தன்மையை கொண்ட ஒரு கூட்டமும் இருக்கு. இங்க 3 சரீரங்கள் இருக்கிறது. இந்த 3 சரீரங்கள்ல இயேசு கிறிஸ்துங்கிற சரீரம் என்னது? சபை. இங்க இயேசு கிறிஸ்துங்கிற சபைக்குள்ள நாம வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம்.
எப்படி ஏற்றுக்கொள்றோம்? சபையை ஏற்றுக்கொள்றோம். முதல்ல சபை மட்டும் நமக்கு தெரியுது. இந்த சபை மட்டும் தெரிஞ்சிருந்தா அது யாரு? மார்த்தாள். இந்த சபை தன்னை வெளிப்படுத்துகிற பிரமாணம், அதையும் காண்கிறவள் மரியாள். மார்த்தாள் சபையை மாத்திரம் பார்க்கிறாள். அந்த சபை எதன் மூலமாக அனுப்பப்படுகிறது? அந்த சபை பிரமாணத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகிற தூதர்களுடைய பிரமாணத்தின் மூலம் அந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் எப்படி உருவானது? வார்த்தை மாமிசமானது. அந்த சரீரம் மாமிசத்தில் காணப்பட்டது. ஆனா அந்த சரீரம் உருவானது வார்த்தையிலே. மரியாள் அந்த மாமிசத்தையும் அறிந்தாள், அந்த வார்த்தையும் அறிந்தாள். ஆனால் மார்த்தாளோ அந்த மாம்ச சரீரத்தை மாத்திரம் அறிந்தாள். அதே போலத்தான் சபையும். சபை கிறிஸ்துவின் சரீரம். இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை மார்த்தாளின் தன்மையை கொண்டவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், மரியாளின் தன்மையை கொண்டவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மார்த்தாளின் தன்மையை கொண்டவர்கள் அந்த சரீரமாகிய சபையை பார்க்கிறார்கள். அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு சபைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரம் என்ற அந்த சபையை மாத்திரம். அந்த சபை எதனால் உருவானது என்பதை அது என்ன செய்யறதில்ல, அடையாளம் காட்டுகிறதில்லை. அது எதனால் உருவானது என்பதை அறியக்கூடிய கிருபையை பெற்றவள் தான் மரியாள். அவள் தான் நல்ல பங்கை பெருந்தெடுக்கிறார். சரீரமாகிய சபையை மாத்திரம் பார்க்கிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக மாட்டான், நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவனாக காணப்பட மாட்டான். எல்லாரும் முதல்ல 7 சபைக்காலங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு சபைக்குள்ளாக உள்ள போறோம். உள்ள போகும்போது அந்த சரீரமாகிய சபையை மாத்திரம் காண்கிறவன் மார்த்தாள். அந்த சபைக்குரிய பிரமாணத்தை கொண்டு அந்த சபை எப்படி உருவானதோ, எந்த பிரமாணத்தை கொண்டு அந்த சபை உருவானதோ, அந்த சரீரம் உருவானதோ, அதையும் அறிந்து விசுவாசிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவள் மரியாள். அந்த மரியாள் தான் நல்ல பங்கை என்ன செய்யறா, தெரிந்து கொண்டார்கள். சபைக்குரிய வேலையை மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட்டம் மார்த்தாளுடைய கூட்டம். சபைக்குரிய பிரமாணத்தையும் அறிந்து அதற்குரிய கிரியைகளை செய்கிறவள் மரியாள். ஆனால் 2 பேரையும் அந்த சரீரம் என்ன செய்யுது, நேசிக்கிறது. எப்படி மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற மாம்ச சரீரம் மாத்திரம் தெரிந்ததோ, அதே போல இங்கே மார்த்தாளின் தன்மையை கொண்டிருக்கிறவர்களுக்கு சபை என்ற கிறிஸ்துவின் சரீரம் மாத்திரம் தான் என்ன செய்து தெரிகிறது. அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையை கட்டுவதற்காக, அந்த சரீரம் உருவாவதற்காக அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவா தான் யாரு, மரியாள். மார்த்தாள் கூட்டிட்டு வந்து சரீரத்தை காண நமக்கு வழிகாட்டுகிறாள். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் மரியாளின் தன்மை கொண்டவள் தான் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறவர்கள். அநேகராகிய நாமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம்னு பவுல் சாட்சியிடுவார். ரோமாபிரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். பவுலோடு சேர்ந்திருந்தவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். இன்னொரு கூட்டம் அதுவும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம். மார்த்தாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரம், மரியாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரம். சபை கிறிஸ்துவின் சரீரம். எப்படி மார்த்தாள், மரியாள், இயேசு கிறிஸ்து இந்த 3 சரீரங்கள் இருந்ததோ அதே நிலைதான் இப்பொழுதும் என்ன செய்து நடக்கிறது. ஆனால் இதை தெரியாமல், இதை அறியாமல் இன்னைக்கு என்ன போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாம் எப்படி இருக்கணும்? மரியாளை போல நல்ல பங்கை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நல்ல பங்கை பெற்றுக்கொள்வது? அந்த சரீரம் என்னதென்று அறிந்தால் ஒழிய நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் அந்த சரீரத்தை என்ன செய்யணும்? அடையாளம் காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அடையாளம் காட்ட வேண்டும். அந்த சரீரம் உருவாக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை அடையாளம் காட்ட வேண்டும். இப்ப யோசித்து பாருங்க, நாம இயேசு கிறிஸ்துவுக்கு தூரத்துல இருக்கோமா, பக்கத்துல வந்திருக்கோமா? சமீபமாக இருக்கிறோம். அத்தனை சொல்றாரு, முன்னே தூரமாக இருந்த நாம் இப்பொழுது சமீபமாக இருக்கிறோம். தூரமா இருந்தது யாரு? மார்த்தாள். அவருடைய பாதத்துக்கிட்ட வரல, அவரை தொடல. அவரை தொட்டும் போது மரியாள் என்ன செஞ்சா?
மரியாள் தன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே தன்னுடைய மகிமையை செலுத்தினாள். ஒரு சகோதரர் சொல்லும் போது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதாவது விலையேற பெற்றது இருந்தது, அதை இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊத்துனாங்க. இயேசு கிறிஸ்து யாரு? சரீரமாகிய சபை. அப்ப நீங்க இருக்கிறதுல விலையேற பெற்றதை கொண்டு வந்து எங்க கொடுக்கணும்? சரீரமாகிய நீங்க சபையில கொண்டு கொடுக்கணும். அதனாலதான் வார்த்தையா வராரு. அவர் எதுல வரல? மாமிசத்துல வரல. வார்த்தையில ஊத்த முடியுமா பரிமள தைலத்தை? மார்த்தாளும் மரியாள் இருவருமே அந்த மாம்ச சரீரத்தை என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க, அந்த மாம்ச சரீரத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரிதான் மார்த்தாள் மரியாள் தன்மை உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சபை என்று விசுவாசிக்கிறார்கள். அந்த சரீரம் எதனால் உருவானது? விசுவாசிகளால் உருவாகவில்லை. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு காரியம் இன்றைக்கு சபைக்குரியவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. விசுவாசிகளால் உருவாக்கப்படுகிறது சபை அல்ல, கர்த்தரால் உருவாக்கப்படுகிறதா என்னது? சபை. பிரமாணத்தால் உருவாக்கப்படுவது சபை. வார்த்தையை காண முடியாது, மாம்ச சரீரத்தை காண முடிந்தது. மாம்ச சரீரத்தை காண முடிந்ததன் மூலம் அந்த மாம்ச சரீரத்துக்குரிய கிரியைகளை செய்தவள் மார்த்தாள். காண முடியாததிலும் விசுவாசம் வைத்து அதற்கேற்ற கிரியைகளை செய்தவள் மரியாள். சபை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கென்று என்ன இருக்கு? ஒரு கூடாரம் இருக்கு, ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதற்குள்ளாக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இவைகள் காணக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகிற வார்த்தை காண முடியாது. அந்த வார்த்தை தான் மார்த்தாளையும் மரியாளையும் வேறு பிரிக்கிறது. நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்கிறது. சரீரமாகிய சபையை மாத்திரம் அறிந்தவள் மார்த்தாள். அந்த சரீரம் கட்டப்படுகிற வார்த்தையும் அறிந்தவள் மரியாள். முதல்ல வார்த்தை மாமிசமாக வந்தது. அந்த வார்த்தை மாமிசமாக வந்தபோது அங்கே மார்த்தாள் மரியாள் இருவரும் வராங்க. அந்த இருவருக்கும் இயேசு கிறிஸ்து முன்னராக யார் என்று என்ன செய்யப்பட்டாரு? அறிவிக்கப்பட்டு விட்டார். இப்போ கடைசி ஏற்பாடு. அங்கே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து எங்க போறாரு? கடந்து செல்லப்பட போகிறார். இப்போ அந்த மாமிசம் இல்லாதபடிக்கு வெறும் வார்த்தை மாத்திரம் தன்னை என்ன செய்ய போது? வெளிப்படுத்த போகிறது. ஏன் அதிலிருந்து மாமிசம் எடுக்கப்பட்டது? அந்த மாமிசம் வெளிப்பட்டதே புறஜாதிகளாகிய நமக்காக. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை மாமிசமாக வந்ததே புறஜாதிகளாகிய நமக்காக. நமக்காக வந்த அந்த மாமிசம் மறுபடி அந்த மாமிசம் என்ன செய்யப்படுது? எடுக்கப்படுகிறது. வெறும் வார்த்தை மாத்திரம் வருகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு மாமிசம் கொடுக்கப்படவில்லை, இஸ்ரவேலர்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதே போலத்த ஒரு நிலை கடைசி ஏற்பாட்டிலும் பிரமாணமாக இஸ்ரவேலர்களுக்கு சாட்சியிடப்படும். நமக்குத்தான் சரீரம் என்ற சபை, இயேசு கிறிஸ்துவின் சபை என்ற சரீரம் புறஜாதிகளாகிய நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அப்படி இல்லை. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சரீரம் அனுப்பப்படுகிறது இல்லை. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக விசுவாசம், சரீரத்தை காணாத விசுவாசம். நாம் சரீரத்தை கண்டு விசுவாசிக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எந்த உருவமும் சாட்சியிடப்படாது. வெங்கல சிற்பத்தை உருவாக்க சொன்னார், ஆனால் வெங்கல சிற்பத்தை வழிபட சொல்லவில்லை. நோக்கி பார் அப்படின்னு தான் சொன்னார். அந்த நோக்கி பார்க்கிறது பின்னாட்களில் என்னதான் போச்சு? வழிபாட்டுக்குரியதாக மாறியது. எந்த ஒரு சரீரமும் சாயலாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்படவில்லை. ஆனா பிரஜாதிகளாகிய நமக்குத்தான் அந்த வார்த்தையான மாமிசம் சரீரமாக என்ன செய்யப்பட்டது? சாட்சியிடப்பட்டது. அந்த வார்த்தை சரீரமாக இருந்தது, சாட்சியிடப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. பிரஜாதிகளாகிய நம்முடைய கிருபையின் நாட்கள் முடிவடையும் போது அந்த மாம்ச சரீரம் எடுவிட்டு போகும். ஏனென்றால் அந்த மாம்ச சரீரத்தின் மூலம் தான் நமக்கு கிருபை. அந்த மாம்ச சரீரம் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பின் நமக்கு என்ன கிடையாது? கிருபை கிடையாது. நாம் அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தக்கூடியவர்களாக விளங்குவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.